Hey guys, welcome back to our channel. நான் தான் உங்க கிரேசி கில்லர். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பிஆர் சீசன் இறக்கி விட்டுருக்காங்க. அதான் வந்து நம்ம பிஆர் புஷ் பண்ண வந்துட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், மாஸ்டர் அடிக்கலாமா, கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலாமா சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் என்ன பற்றின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். அதுவும் நம்ம ஃப்ரீயாக ரெடீம் கோட்ஸ் கொடுத்துன்னு இருக்கோம். நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண தேவையில்ல, உங்கள் யூஐடி மட்டும் நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை வச்சு வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து நானாக வந்து உங்களுக்கு ரெடீம் கோட் கொடுப்பேன். ஆனால் மறக்காமல் உங்கள் யூஐடி மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. வந்து நம்ம சேனலை புதுசாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ப்ளே பண்ண பிஆர் மேட்ச். இது மேலே தொடர்ந்து நம்ம புஷ் பண்ணுற வீடியோஸ்லாம் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து மேலே இருந்து ஒருத்தன் அடிச்சு நின்னாலும் அவன் கீழே வந்து நம்ம அடிச்சு டவுன் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு பின்னாடி இருந்து அடிச்சு போட்டு தள்ளிட்டுருப்பானுங்க. அதனால் வந்து நம்மளும் கீழும் செக்யூர் பண்ண முடியல. நம்ம பின்னாடி இருந்து அடிச்சவனையும் திருப்பி அடிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம டீம்மேட் வந்து போயிட்டு ஹீல் பண்ணியிருக்க மாட்டார். வேற ஒருத்தர் தான் ஹீல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி வந்தோடனே நம்ம அட்டாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்போவே நானும் என் கூட ஒருத்தரும் 2 பேர் டீம்மேட் இறக்கி விட்டோன்னே நானும் எங்கேயாவது வண்டி இருக்கா கன் இருக்கான்னு போய் தேட ஆரம்பிப்பேன் ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே. அதுக்கப்புறம் வந்து கன்று கிடச்சிச்சு. அங்கேருந்து ஒருத்தன் பார்த்தோன்னே ஒரு ஏடபிள்யூ 160 போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சோம். நானும் குடுகுடுன்னு போயிட்டு உள்ளே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஏன்னா அப்போ தான் திரும்பி என்ன அடிச்சிருவாங்கல்ல சொல்லிட்டு போய் உள்ளே போய் மெடிக்கெட் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனிமி வந்து ஃபுட் பிரிண்ட் கேட்டுச்சு. அதனால் போயிட்டு நான் ஒரு ஓரமாக போயிட்டு கவர் எடுத்துட்டு இருப்பேன் வால் போட்டு. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எனிமி வந்தார். அப்படியே போட்டு மண்ணில் அழுத்தலான்னு பார்த்தா நான் முடியல. திரும்பி நான் அழுத்தலான்னு பார்த்தா முடியல. அவராலே அழுத்த முடியல, என்னாலே அழுத்த முடியல. அப்புறமேட்டு க்ளோவால் போட்டு கவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெடிக்கெட் சுற்றலான்னு பார்த்தேன். இந்த பக்கம் திடீர்னு வந்துட்டு இருப்பார். ஏடபிள்யூ போட்டு அடி விழல. அதுக்கப்புறம் திரும்பி எகிரி அதுக்கப்புறம் அவரை அழுத்தி டவுன் பண்ணிட்டோம். அழுத்தி பிடிச்சிட்டேன். நம்ம டவுன் பண்ணாலும் அவர் டீம்மேட் வந்து திரும்பி குடுகுடுன்னு எங்கேருந்து ஓடி வந்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மெடிக்கெட் போட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு வந்தோடனே அவரையும் அப்படியே எகிரி அழுத்தி முடிச்சு அப்படியே டவுனு கிளியர் பண்ணிட்டு இருப்போம். நம்ம எனிமி வந்து என் பக்கமாக ஸ்கேலர் வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க டக்கு டக்குன்னு. ஆனால் செட் ஆக சொல்லிட்டு நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு க்ளோவில் போட்டு பேக் அடிச்சுட்டு இருப்போம். அப்படியே வண்டி எடுத்தோடனே அந்த காடி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டு இருப்போம். அங்கே ஃபைட் எடுத்துட்டு யாரோ ஆட்டில் ஹீல் பண்ணியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு அங்கே ஃபைட் எடுக்கலான்னு போகும்போது தான் டவுன் இருக்குது அங்கே. சரி சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு டவுனை ஓசி எடுத்துட்டு அப்படியே இங்கே இருக்க டவுனை ஓசி எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கீழே போயிடுச்சு இந்த டவுனுக்கு. சரி சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்தால் நம்ம டீம்மேட் 2 பேர் டவுன் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேர் ஹீல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ஃபைட் போகலான்னு பார்த்து பின்னாடி பார்த்தா சவுண்ட் ஏதோ ஃபுட் பிரிண்ட் பண்ணி கேட்டுச்சு. அதனால் நாங்கள் போய் பார்த்தா அங்கே ஒரு எனிமி தேய்ச்சினா செவுத்துல அவர் அப்படியே போட்டு அழுத்தி டவுன் பண்ணிட்டு அப்படியே கீழே கிளியர் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா திரும்பி எனக்கு ஃபுட் பிரிண்ட் எங்கேருந்தோ கேட்டுச்சு. சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணி லூட் டெஸ்ட் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சொல்லிட்டு ஃபுட் பிரிண்ட் கேட்கவும் நான் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஓடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க சைடில் யாரோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனிமி ஓடி வராது திரும்பி ஹீல் பண்ணுறதுக்கு வெண்டிங் மிஷினில். அப்படியே அவரை போட்டு தள்ளிட்டு அப்படியே போயிட்டு கீழே செக்யூர் பண்ணிட்டு அப்படியே சரி வண்டி எடுத்து கிளம்பிடலாம், இங்கே இருந்தால் வேலையாகாது கிராஸ் ஃபயரில் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்தால் நம்ம டீம்மேட் யாரும் அடிச்சிருந்தாங்க. அப்படியே சொல்லிட்டு அவரை போட்டு அழுத்தி தான் குளோல் போட்டு நம்ம டீம்மேட்டை குளோல் அடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே எடுத்துட்டோம் கரெக்டாக. அப்படியே அவர் டவுனை கிளியர் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து வேலைக்காக சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டு இருப்போம். போகிறவரில் பார்த்தா நம்ம லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஓடி வந்துட்டு இருப்பார் ஒருத்தர். சரி அவர் கார் ஓட்டத்தில் பார்த்தா அவர் கார்லேருந்து தப்பிச்சாரு. அப்படியே அவரை ஏறி அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே அவரையும் டவுனை கிளியர் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்போம் நம்ம. எனக்கு வந்து ஸ்கவுட்ல நான் ரேண்டம் பிளேஸ் கூட தான் விளாட்றேன். சில நேரத்தில் வந்து எங்கள் 2 பேர் வருவார் என் கூட விளாட்றதுக்கு. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஷீரோ, இன்னொருத்தர் வந்து நோபிட்டா. இவங்க 2 பேர் கூட தான் எப்பயாவது விளாடுவேன். மீதி டைம்லலாம் சில நேரத்தில் அவங்க ஆன்லைன் வரமாட்டாங்க. நான் மட்டும் தான் சொல்லுவேன் ரேண்டம் பிளேஸ் விளாடுன்னு இருப்பேன். உங்களுக்கு என் கூட விளாடணும் இல்லை எனக்கு ஸ்கவுட் இல்லை தமிழ் பேராக இருந்தீங்கன்னா நான் வந்து யூஐடி கேட்குறேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும், நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வந்து கேம் ப்ளே பண்ணலாம். அதுவும் நம்ம வீடியோ வரும் யூடியூப்பில். சரி அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து கில் எடுத்துன்னு பார்த்தோன்னா ஓசி கில் தட்டிட்டு இருப்பாங்க நம்ம டீம்மேட்டு. நம்ம டீம்மேட்டு ஜோனுக்கு டவுன் ஆனவொடனே நான் கார் எடுத்து பந்துட்டு இருப்பேன். சைடில் ஒருத்தர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்து வச்சுக்கோங்க வெளியில். நான் அவங்க கடைசியாக சொல்கிறேன். அப்படியே இங்கே வந்து பார்த்தா நம்ம ஓசி கில் இருந்துச்சு. அது ஒன்று தட்டிட்டு நம்ம கீழே வந்து கிளியர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஓசி கில் இருந்துச்சு. அந்த கில்லையும் செக்யூர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டு இருப்போம். இங்கேருந்து கிளம்பி அதை சொன்னல ஃப்ரண்ட்டில் சைடில் யாரும் இருக்காங்க சொல்லிட்டு ஒயிட் கலரில் அப்படியே சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா அவங்க ஒரு அக்கா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே கார் மேலே ஏற்றி அப்படியே கில்லை செக்யூர் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டு லாஸ்ட் ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாங்க அலைவில் 2 பேர். அதில் ஒருத்தர் நம்ம டீம்மேட் முடிச்சுட்டு இருப்பார். சரி ஒருத்தர் தான் இருக்காங்க சொல்லி துருன்னு ஏறி நம்மளே அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஏறுவோம். நம்ம டீம்மேட் வந்து ஜோனுக்கு வெளில போய்ட்டு ஒருத்தர் ஹீல் பண்ணி விட்டு வந்துட்டு இருப்பாரு. சரி சொல்லிட்டு நானும் கிட்ட போய் ஏறி அடிச்சிடலாம், ஹேட் ரப் தான் போட்டுங்களா சொல்லிட்டு நானும் கிட்ட போய் ஏறுவேன். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் தான் வேறு. அவர் பெருசாக பிளேயர் மாரி அவர் பிளேயர் தான் போல எகிரி அதுதான் இருப்பார். எனக்கு அப்படியே 10 டேமேஜ் தான் 10 லைஃப் தான் இருந்துச்சு. சத்தனம் குளோவால் சுற்றி போட்டேன் நான். நம்ம டீம்மேட் இறங்கினால அப்படியே மேலே இருந்து அவர் அப்படியே முடிச்சு விட்டு இந்த மேட்ச் தரமாக போய் அடிச்சிட்டோம். அந்த அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ். லாஸ்ட் வீடியோட கிவ்வே வின்னர் இவர் தான். ஏகே கொம்பன் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. அவருக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம். அவர் அப்புறமேட்டு ஒரு 7 மணிக்கு ஆன்லைன் வரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்மளும் அவர் இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ரெடீம் கோட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடீம் கோட் நம்ம கொடுத்தாச்சு அவருக்கு. அதேமாதிரி நம்மளும் சொன்னோம் ப்ரோ ரெடீம் கோட் ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஒர்க்குன்னு மட்டும் மெசேஜ் மட்டும் போட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்.
அதேமாரி அவரும் ஒர்க்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருப்பாரு. நீங்களே பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ரெடீம் கோட் குடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். 30 ரெடீம் கோடு. உங்களுக்கும் வேணும்னா நம்ம இன்ஸ்டால வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயோல லிங்க் வச்சிருக்கோம் யூடியூப் சேனல் லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் சேனல் உள்ள வந்துட்டு யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஆனால் யூடியூப்ல சப்போர்ட் வர மாட்டிருக்கு. அதனால சொல்றேன். லிங்க் வந்து பயோல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப்ல வந்துட்டு அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கன்ஃபார்மா உங்களுக்கு ரெடீம் கோட் தருவேன் எல்லாருக்கும். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்றேன். ரெண்டுத்துலயும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. நாங்க ரெடீம் கோட்